உலகமே உன்னை எதிர்த்தாலும், எல்லா சூழ்நிலையிலையும் நீ தோத்துட்டன்னு உன் முன்னாடி நின்று அலறினாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எங்கேயும் எப்போதும் உன்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தல அஜித்குமார் அவர்களோட வாய்ஸ்ல வந்து இந்த சாங் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே வந்து கேட்கும் போதே செம்ம ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா அவரோட வாய்ஸ் அல்லவா, அப்படி கேட்கும்போது அப்படி புல்லரிச்சுன்னே சொல்லலாம். அதுக்காக தான் நல்லா ட்ரை பண்ணி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன் நான். தலை விடுதலை விழிகளில் பாடா அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டர் சிவா அவரோட எழுத்துல வந்து அனிருத்தரோட மியூசிக்ல ஹரிஸ் சுவாமிநாதன் மற்றும் அனிருத் 2 பேர் சேர்ந்து பாடிருக்காங்க. பொதுவாக வந்து அனிருத் பாடினாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம் ரெண்டாவது லைன் கேட்கும் போதே. ஆனா இந்த சாங் பாதி போனதுக்கு அப்புறம் தான் அனிருத் பாடிருக்காரா கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி யோசனை வருது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ்ல வந்து வேரியேஷன் காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு டிஃபரெண்டான ஒரு இருந்துச்சு அனிருத்தோட வாய்ஸ் ஆப்பா இது அப்படி சொல்லி கேட்கிற அளவுக்கு. ஹரிஸ் சுவாமிநாதன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா, எங்களுக்கு அவர் வந்து போவி போ அப்படின்னு ஒரு சாங் பாடிருக்காரு 3 படத்துல. நாட் போனி போ, போவி போ அப்படின்னு ஒரு சாங் பாடிருக்காரு. இந்த சாங் அப்படின்னு நம்ம கேட்டுனே இருக்கும் போது நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லி நம்ம தல அஜித்குமார் அவரோட வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு செம டவுட் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் சிவா வந்து இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ், இந்த டைலாக் டெலிவரி எல்லாம் வச்சு ஒரு சாங் பண்ணலாம், ஒரு தீம் சாங் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. சர்வைவர் சாங் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு டெக்னோ நம்பர் அந்த ஸ்டைல்ல இருக்கு, ஒரு ட்ரிப்பி சாங் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம்ல. இந்த சாங் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு கம்பேக் சாங்னே கூட சொல்லலாம். ஏன்னா டீசர்ல வந்து நம்ம தல அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த சூழ்நிலையில இந்த சாங் வரும் அப்படின்னு என்னோட கருத்தா இருக்கு. பல பேர் வந்து சாங் ரிவ்யூ அப்படின்னு இந்த டெம்போ நல்லா இருக்கு, இந்த பீட் நல்லா இருக்கு, இந்த தாளம் நல்லா இருக்கு, இந்த பீக் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லுவான் அப்படின்னு நினைச்சு வந்துடாதீங்க. நான் வந்து தல ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த சாங் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். யூசுவலா சொல்லணும் அப்படின்னா மரண மாசா இருக்குங்க, அதாங்க ஒன்லைன் ரிவ்யூ. இது ஒருவேளை தீம் சாங்கா இருக்குமோ, இல்ல டைட்டில் ட்ராக்கா இருக்கும், இல்ல ஒரு கம்பேக், இல்ல ஒரு முக்கியமான கட்டத்துல இந்த சாங் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் யோசிக்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். ஐயோ எனக்கு அப்படியே கேட்ட உடனே புல் அடிச்சு போச்சு. உங்களுக்கு அதிகமா புல் அடிச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பல பேர் அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி கட் பண்ணி ரிங் டோன்லாம் வச்சிருப்பீங்க. நானும் போய் வச்சிடணும். ஓகே, ஹலோ.